ரேனோ ரேனா. நான் தான் இங்கு எல்லாமே, என்னால் தான் எல்லாம் முடியும் என நினைக்கும் நபரா நீங்கள்? என் நண்பனின் மரணம் எனக்கு ஞானத்தை கொடுத்தது. இந்த உடம்பு தான் இளமையை சுவைத்தது. இன்னும் இழுத்து கொண்டிருக்கின்றான். செத்து தொலையவில்லையே என நண்பனை பற்றி சுற்றும் பேசியதை நான் கேட்டேன். அவனின் திருமணத்தில் சுற்றத்தார்கள் 100 ஆண்டு வாழுங்கள் என வாழ்த்தியதை என் நினைவுக்கு வருகிறது. அவன் பிணமானதும் எப்போது எடுக்கப் போகிறார்கள் என கேட்கிறார்கள். அவன் இதுவரையில் அவன் கோடாரியால் அவனுடைய வேரை அல்லவா வெட்டியிருக்கிறான். காலம் கடந்த ஞானம் அவனால் எனக்கு கிடைத்தது. அவன் பிணமான பின் அவன் விரும்பியவைகள் அவனை வெறுத்து கொண்டு இருந்தது. நாங்கள் இளமையாக இருக்கும் போதே இந்த கசப்பான உண்மையை தெரிந்து கொண்டு பழகியிருக்க வேண்டும். நாங்கள் மடையர்கள் என்பதை புரிந்து கொண்டேன். அறுசுவை உணவுகளை தேடி தேடி நாங்கள் உண்டோம். அதன் சுவையில் மயங்கினோம். ஆனால் அதன் பின் அது மலகமாகும் என்பதை மறந்துவிட்டோம். நாம் பிணமானதும் இந்த மாளிகையும் பொன்னும் பொருளும் குடும்பமும் எனது என்று சொந்தம் கொள்ளவா முடியும்? சந்தனத்தால் மணந்த நம் உடம்பு பிணமானதும் மணக்கவா போகிறது? கண்ணே மணியே என கொஞ்சிய தாயும், என் உயிரே என் காதலை என் சொல்லிய மனைவியும் நாம் பிணமானதும் நம்மை சுடுகாட்டில் அல்லவா விட்டு செல்லப் போகிறார்கள். நம்மை விட்டு பிரிய மாட்டேன் என்று சொன்னவர்கள் பிரிந்து போகிறார்கள். அடுத்து சுடுகாட்டு மண்ணோ, மகனே நான் இருக்கின்றேன், என் மடியில் வந்து உறங்கு என நம்மை மார்போடு தழுவிக்கொள்ளத்தான் போகிறது. மரணத்தை முழுமையாய் உணர்ந்தால் அனைவருக்கும் பயன்படக்கூடிய பொன்னையும் பொருளையும் தன் குடும்பத்திற்காக தேவைக்கு அதிகமாகவே ஒரு திருடனைப் போல பதுக்க மாட்டோம். நான் 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 சம்பாதித்தேன், நான் வீடு கட்டினேன், நான் தான் உன்னை படிக்க வைத்தேன், நான் அவனுக்கு உதவி செய்யவில்லை என்றால் அவன் சிறிதும் முன்னேறிக்க முடியாது, நான் தான் அவனுக்கு இந்த வேலை வாங்கி கொடுத்தேன். அப்பப்போ எத்தனை நான்கள் இந்த மனிதர்களின் மனதில்! நான் தான் என்னுடைய இதயத்தையும் சிறுநீரகத்தையும் மூளையையும் நுரையீரலையும் கஷ்டப்பட்டு சரியாக தினந்தோறும் இயக்கிக் கொண்டிருக்கின்றேன் என்று நாம் ஆணித்தரமாக சொல்ல முடியுமா? நான் தான் என் வயிற்றில் இருக்கும் உணவை ஜீரணித்து அதன் பின் சத்துக்களை உறிஞ்சி இரத்தத்தில் கலக்க செய்கின்றேன் என்று சொல்ல முடியுமா? முடியாதல்லவா? இவை அனைத்தையும் எவன் இயக்குகிறானோ அவன் ஒருவனுக்கே நான் என்று சொல்லிக்கொள்ள உரிமையும் தகுதியும் உண்டு. ஆனால் அவனோ ஒரு மாயாவி, நம் சாதாரண கண்களுக்கு தெரிவதில்லை. நாம் நம்முடைய அகந்தியை விட்டு விடுவோம். அன்பாக இருக்க முயற்சி செய்வோம். உங்களுக்கு மேலே உள்ளவர்களை பார்க்காதீர்கள், தாழ் மனப்பான்மையே வரும். அதே போல உங்களுக்கு கீழே உள்ளவர்களையும் பார்த்து ஆணவம் கொள்ளாதீர்கள். மாறாக அவர்களிடம் கருணை கொள்ளுங்கள். நீங்கள் தேவைக்காக மட்டும் உழையுங்கள், தேவைக்கு மட்டும் சாப்பிடுங்கள், தேவைக்கு மட்டும் பணத்தை சம்பாதிங்கள், தேவைக்கு மட்டும் சிக்கனமாக இருங்கள், தேவைக்கு மட்டும் தானம் தர்மம் செய்யுங்கள். இனிமேல் எல்லாம் என்னால் தான், இங்கு நான் தான் கிங்கு என ஆர்வத்தோடு தெரியாதீர்கள். நினைவை கொள்ளுங்கள், நம் மரணம் நம் பக்கத்திலேயே உள்ளது. நன்றி.